இடைத்தேர்தலை பற்றி கவலைப்படவில்லை. எங்களின் இலக்கு நாடாளுமன்ற தேர்தல்தான் என்கிறார் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். கஜா நிவாரணமே செல்லாத சூழலில் இடைத்தேர்தலா என அதிர்ச்சியடைந்த சிபிஐ தேசிய செயலாளர் டி ராஜா தேர்தல் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்துள்ளார். சொந்த தொகுதியில் தேர்தல் நடத்த வேண்டாம் என அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் கருத்து கூறிய திமுக, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இடைத்தேர்தலை வேட்பாளர்களை அறிவிப்பதில் அதிமுகவிலேயே நீடிக்கும் இழுபறி, இப்படி கட்சிகளின் அறிவிப்புகளை உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது இடைத்தேர்தலில் வெற்றிக்கான வியூகத்தை அமைக்காமல் அனைத்து கட்சிகளுமே ஓரணியில் நின்று தேர்தல் வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளதை காட்டுகின்றன. தற்போதைய சூழலில் அனைத்து கட்சிகளுமே புதிய கட்சிகள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதையே இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. இந்நிலையில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால் அது யாருக்கு சாதகமாக அமையும் என்பதே தற்போதைய சூழலில் முக்கியத்துவம் பெறுகிறது. திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் தொகுதி என்பதால் அங்கு அக்கட்சிக்கு செல்வாக்கு அதிகம் என்று கணிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கு திமுக தோல்வியை தழுவினால் அக்கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பாக கருதப்படும். இதே நிலைதான் அதிமுகவுக்கும் உள்ளது. ஆளும் கட்சி இடைத்தேர்தலில் தோல்வியுற்ற வரலாறும், இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை என்ற பேச்சும் எழத் தொடங்கிவிடும். இதனால் அதிமுக தேர்தலை எதிர்கொள்ள தயங்குவதாக கூறப்படுகிறது. ஒருவேளை திருவாரூர் இடைத்தேர்தலில் அதிமுக திமுக தோல்வியடையும் பட்சத்தில் அது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் 19 தொகுதிக்கான இடைத்தேர்தல்களிலும் அக்கட்சிகளுக்கு மக்கள் மத்தியில் எதிர்மறை உணர்வை ஏற்படுத்தும் என்று பார்க்கப்படுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அடுத்த கட்ட கூட்டணிக்கான வியூகத்தை அமைப்பதற்கான முயற்சிக்கு இந்த திருவாரூர் இடைத்தேர்தல் தடைக்கல்லாக இருப்பதாகவும் பார்க்க முடிகிறது. கூட்டணிக்காக பேச்சை தீவிரப்படுத்த வேண்டிய சூழலில் ஒரு சீட்டுக்காக நேரத்தையும் உழைப்பையும் வீணடிப்பதாக திமுக அதிமுக கணக்கு போடுவதாக கூறப்படுகிறது. எது எப்படியோ திமுக அதிமுகவின் அரசியல் பாதையில் தடைக்கல்லாக கிடக்கும் திருவாரூர் இடைத்தேர்தலை இரு கட்சிகளும் தாண்டி போகுமா அல்லது தள்ளி போடுமா என்பது இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிந்துவிடும். மரியரீகன், செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.